சை, என்ன வெயில் அடிக்கி, இந்த அடிக்கிற வெயிலுக்கு கரண்டையும் எடுத்து தொலைச்சிட்டானுங்க. 1 மணி நேரமா கரண்ட் இல்லாம இந்த வேற வேலையும் புழுக்கத்துலயும் இருக்க வேண்டியதா இருக்கு. சரி, இந்த சொத்த நேரம் வெளியே வந்து இருப்போம்னு பார்த்தா இங்க அதுக்கு மேல புழுங்குது. இந்த சின்ன பொண்ணு வேற எங்கதான் போனாலும் தெரியல, ஊர்ச்சவாரி ஊர்ச்சவாரி ஊர்ச்சவாரிட்டே திரியிறா. சை, இந்த வீட்டுல ஒத்தையிலே இருக்கு, நான் சரியா இருக்கு, நேரமே போக மாட்டேங்குப்பா. அதான் அந்த ஆளு இவ ஊர்ச்சவார போயிருவா போல. இன்னைக்கு நம்ம மாட்டிக்கிட்டோம், ஒத்தையில கிடக்க வேண்டியதா இருக்கு. இவ வந்தேன்னு ஏதாச்சும் பேசிட்டாச்சும் இருக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு திரிவா. கொஞ்சம் ஆள் இருந்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். ஆளை காணுமே, எங்க போனான்னு தெரியலையே. ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். என்ன நெட்டச்சு பாட்டுலாம் படிச்ச மாதிரி இருக்கு, பாட்டு சவுண்ட் கேக்குது, ஆளை காணோம். என்ன சின்ன பொண்ணு, பாட்டுலாம் பலமா இருக்கு, எனக்காக வந்த பாட்டு படிக்கா? அட போயா நெட்ட, நான் சும்மா வாயில வந்தது அப்படின்னு சொல்லி பாட்டு படிச்சிட்டு இருந்தேன். உடனே இவியலுக்காக பாட்டு படிக்காமலாம் இவியலுக்காக. என்ன மாம்சு வெளியே வந்து உட்காந்துருக்கியே? ஏன் வீட்டுக்குள்ள போய் உட்கார வேண்டியதானே? நல்லா காலுக்கு ஒரு ஃபேனு, கைக்கு ஒரு ஃபேனு, முகரைக்கு ஒரு ஃபேனுன்னு வச்சு 3 ஃபேனை வச்சு நல்லா குளிரா ஜிலு ஜிலு ஜில்லுன்னு இருக்கணும்னு ஆசைப்படுவியே. இப்போ என்ன இந்த வெக்கையில வெளியே வந்து உட்காந்து கிடக்கியே? அட போவா சின்ன பொண்ணு, அந்த பாலா போனவே கரண்ட்டை கட் பண்ணி விட்டான். நானே கரண்ட் இல்லைன்ட்டு வெளியே வந்து கடந்துக்கேன். 1 மணி நேரமா வெளியே தான் கிடக்கேன். யோ ஈபி, எங்கேயா போனேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இப்ப என் நிலைமை. ஓஹோ, இதான் கதையோ? தேவைதான், 3 ஃபேனை வச்சு நல்லா குளுக்குளுன்னு இருந்தியல்ல. அதான் இன்னொரு 3 மணி நேரத்துக்கு வெக்கையில கிடங்கன்னு கடவுளா பார்த்து கரண்டே கட் பண்ணி விட்டாரு. இந்தா ஆரம்பிச்சுட்டாப்பா, என்னமோ இவ தொல்லை தாங்க முடியாது. ஐயோ நெட்ட மாம்சு, வண்டி நல்லா பளபளன்னு இருக்கே, இப்பதான் சர்வீஸ் கூட்டு கொண்டு வந்தீரோ? ஆமா சின்ன பொண்ணு. ஐயோ நெட்ட, எனக்கு இந்த பெரிய வண்டி ஓட்டணும்னு ஒரே ஆசையா இருக்கியா? ஓட்ட சொல்லி தெரியா? ஆமா ஆமா, இது ரொம்ப முக்கியம். நானே இந்த வேகாத வெயில்ல எங்க போவேன்ட்டு இருக்கேன். இவளுக்கு இந்த வெயில்ல இவளுக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்கணுமா? வண்டி ஓட்ட போ. இந்த வண்டி ஓட்டி இப்ப நீ என்ன பண்ண போறா? ஐயோ நெட்ட, ஒரு வண்டி ஓட்ட சொல்லி தரதுக்கு உனக்கு அவ்வளவு வலிக்குதோ? வீட்டுல சும்மா தானே கிடக்கா இன்னைக்கு? வண்டி ஓட்ட சொல்லி தந்தா என்ன குறைஞ்சா போயிருவா? அட போ சின்ன பொண்ணு, இப்பெல்லாம் இந்த வெயில்ல சொல்லி தர முடியாது. சி, என் ஃப்ரெண்டுக்கு புருஷன் அவளுக்கு புல்லட் எல்லாம் ஓட்ட சொல்லி கொடுத்துருக்காரு. நீர் என்னடான அந்த ஓட்ட வண்டியை ஓட்ட சொல்லி தரதுக்கு இவ்வளவு பீத்திட்டு இருக்காரு. என்னது ஓட்ட வண்டி? ஆம்பளை ஓட்ட வண்டி? அப்பனா ஓட்டாத போ. யாருக்கும் எதுவும் சொல்லி தர மாதிரி இல்ல. வேலையை பார்த்துட்டு பேர் பத்துக்க. சும்மா ஓட்ட வண்டி கூட்ட வண்டின்ட்டு வந்துட்டா. பாடுறா நெட்டை, எனக்கு வண்டியை சொன்னா என்ன கோவம் வருது? ஓட்ட வண்டி ஓட்ட வண்டி. ஐயோ நெட்ட, இப்போ ஓட்ட சொல்லி தரீரா இல்லையா? அதான் உனக்கு ஒரு டொக்கு ஸ்கூட்டி வாங்கி போட்டிருக்கேன்ல, அதை போய் ஓட்ட வேண்டி தானே. ஆமா, இவருக்கு மட்டும் நல்ல பளபளன்னு புது வண்டியா இவர் பார்த்து எடுத்து ஓட்டுவாராம். நான் மட்டும் இந்த டொக்கு பழைய ஸ்கூட்டி ஓட்டிட்டு தெரியணுமா? எனக்கு என்ன தலையிலத்தா? யோ நெட்ட, எனக்கு இந்த இப்போ பெரிய வண்டி ஓட்ட இப்ப சொல்லி தெரியறா இல்லையா? இல்லன்னா இப்ப நடக்கிறது வேற. வண்டி அவ்வளோத்தையும் கொளுத்தி விடுவேன், கொளுத்தி. பாவி பையன் மோவ, கொளுத்தினாலும் கொளுத்தி விடுவா. சை, அதால வெளியே பரதேசம் போனா கூட நிம்மதியா இருந்திருப்பேன் போல. போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு இவ எப்போ வருவான்ல காத்து கிடந்தேன். ஏன் வண்டியெல்லாம் தீ வச்சு கொளுத்துறவங்க பாவி மோவ. வந்து தொலை. யோ நெட்ட, ஒழுங்கா வண்டியோட சொல்லி தரணும் பாத்துக்க. வேற ஏதாச்சும் ஓட்ட தெரியல, எதுவும் பண்ண தெரியல அப்படின்ட்டு தலையில அடிக்கிறது, மிதிக்கிறது, அப்புறம் திட்டுறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் என்கிட்ட வச்சு கூட பாத்துக்க. ஆமா ஆமா, மேடம் அடிக்காம சொல்லி தரணும், கொட்டாம சொல்லி தரணும், அப்படித்தானே? வாங்க வாங்க. என்ன நெட்ட, எகத்தாளமா பேசுன மாதிரி இருக்கு? அம்மா தாயே, இந்த மல்லிப்பூ இருக்கு பத்தியா, மல்லிப்பூ அதே மாதிரியே வச்சு உனக்கு வண்டி ஓட்ட சொல்லி தரேன், வா. அந்த பயம் இருக்கணும். யோ நெட்ட, இங்கே ஓட்ட பழகிடலாமா? எதுக்கு ஒரேடியா மேல டிக்கெட் அனுப்பி விட்டுறான்னு நினைச்சியோ? இங்க ஓட்ட பழகி நீ எவன் மேலேயாவது விடுவ? அவன் எனக்கு தர்மடி அடிப்பான், எனக்கு தேவையா? இல்லைன்னா ஒரேடியா சொர்க்கம் நரகம்னு பார்த்து அனுப்பி விட்டுலான்னு பாத்தியா? இந்த கதையே வேண்டாம், எங்கேயாவது ஆள் இல்லாத இடத்துக்கு போவோம். சரி சரி, அதுவும் கரெக்டு தான். நான் வேற ஓட்ட தெரியாம வேற மேல ஏதாவது விட்டுட்டேன்னா வேற ஒன்னதான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போட்டு அடைப்பானுங்க. வேற நான் தான் பெயில் எடுக்க வரணும். தேவையதெல்லாம் தேவையில்லாத அலைச்சல் எனக்கு இந்த வெயில்ல. வா வா. கழுதைக்கு கொழுப்ப பத்தியா? அவளுக்கு அவ கவலை. சை. யோ, சும்மா மச மசன்னு உட்காந்துட்டு இருக்காத, எழுந்து தோலை, வா போவோம். யோ நெட்ட, இங்கதான் ஆளே இல்ல, பைக் ஓட்டுறதுக்கு கரெக்டான இடம். யோ, எப்படி ஓட்டணும் சொல்லித்தாயா? ஏ சின்ன பொண்ணு, இப்ப நீ வண்டி ஓட்ட பழகி என்ன பண்ண போறா? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பிறந்து வெயில்ல நின்று இப்ப கண்டிப்பா உனக்கு ஓட்ட சொல்லி தரணுமா என்ன? வா சின்ன பொண்ணு, வீட்டுக்கு போவோம். யோ நெட்ட, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்க. வண்டியோட சொல்லி தரேன்ட்டு அங்க இருந்து இவ்வளவு தூரம் கூட்டு வந்துட்டு இப்ப வீட்டுக்கு போகணுமா? வீட்டுக்கு ஏன்? வெயில் ஒன்னும் என்ன முறிச்சா எடுக்குது? வெயில் டெய்லியும் போல தானே அடிக்குது. நீ என்ன வெயில் அடிக்கிற வேலைக்கு போகாம இருக்கியா, திங்காம இருக்கியா, தூங்காம இருக்கியா? எல்லா வேலையும் பண்றான்ல, வேற என்ன? யோ நெட்ட, நீ ஒண்ணு எனக்கு வண்டி ஓட்ட சொல்லி தரான்டா. சாவியை குடியா, நானே ஓட்டி பழகிக்கிறேன். ஐயா, எதுக்கு என் வண்டியை கொண்டு காயலாங்கடையில போடுறதுக்கா? எம்மா தாயே, நானே உனக்கு சொல்லி தரேன். யோ நெட்ட, இந்த வண்டியை எப்படியா ஸ்டார்ட் பண்ணணும்? சின்ன பொண்ணு, இது மத்த வண்டி மேல கிடையாது பத்துக்க. நல்லா வாங்கி மிதிச்சாதான் ஸ்டார்ட் ஆகும். என்னது வாங்கி முதிக்கணுமா? ஐயே, இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே. இந்தா வரேன். ஐயே, நெட்டச்சி சாச்சு புட்டாளே. ஐயோ அறிவு கட்ட நெட்ட, நீ தானே வாங்கி மிதிக்க சொன்னா? வாங்கி மிதிச்சா பைக் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தா நீ இப்படி தொப்பக்கோல்னு உளுந்து கிடக்க. எழுந்து தொலையா. நெட்டச்சி வாங்கி மிதிச்சதும் இல்லாம எழுந்து தொலையாமா. இவளுக்கு பைக் ஓட்ட சொல்லி தரணும்னு கூப்பிட்டு வந்தால என்ன செருப்பாலேயே அடிக்கணும். ஐயோ அம்மா, காலு வேற ஒரு படியா இழுத்துட்டு போதே. நெட்டச்சி ஒரு மிதி மிதிச்சு புட்டாளே.
யோ நெட்ட இப்ப வண்டி ஓட்ட சொல்லி தரீரா இல்லையா? குரங்கு பயவுள்ளா, வண்டியில ஏறி உட்காரு, சொல்லி தந்து தொலைகிறேன். இன்னைக்கு முடியாதுன்னா கேட்கவா போற? இந்தா வந்துட்டேன். யோ நெட்ட என்னையா வண்டி ஹேண்ட்பேர் எட்டவே மாட்டேங்கி. ஏ குரங்கு பயவுள்ளா, குனிஞ்சாதான் எட்டும். எல்லாரும் குனிஞ்சு கிடந்து தானே வண்டி ஓட்டுவானுங்க. என்ன நெட்ட மாமா இப்படி சொல்றீங்க? நான் கூட ஸ்டைலுக்கு தான் இப்படி ஓட்டுவானுங்கன்னு நினைச்சேன். நெட்ட மாமா வயிறு ரொம்ப இடிக்குது பத்துக்கிடுங்க, என்ன பண்ண? வயித்தை வெட்டி தூர போடு, அப்பதான் இடிக்காது. வயிறு இடிக்குதான், இடிக்குது. யோ நெட்ட இது என்னதுயா குண்டா மாதிரி முன்னாடி இருக்கு, இதுதான் ஏன் இடிக்குது? ஏ செனமாட்டு பயவுள்ளா, அது பெட்ரோல் டேங்க், அது அப்படிதான் இருக்கும், அப்படிதான் ஓட்டணும். ஓட்டு. என்ன ஆக்சிலேட்டர் திருக்கி ஓட்டு. எதுக்கு? நான் ஒத்தையில ஓட்டி கீழே விழுந்து சாவுறதுக்கா? யோ பின்னாடி வேற வந்து உட்காரியா. புறம்போக்கு நாய, இவ செத்தாலும் பரவாயில்ல, நம்மளையும் கூடல சேர்ந்து சாவடிக்கணும்னு பாக்கா. மாம்சே எங்க போனாலும் ஜோடியா தான் போனோம், ஏறி உட்காரியா. யோ நெட்ட வண்டியில எல்லாம் ஏறி உட்காந்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? வண்டியை தான் ஓட்டணும். யோ நெட்ட இந்த சைடு ஹேண்ட்பேர்ல ஏதோ திருக்கிற மாதிரி இருக்கியா, திருக்கி விட்டுறட்டுமா? எதுக்கு ஒரே அடியா போய் சாவுறதுக்கா? மெதுவா திருக்கு. அந்த சைடு பிரேக் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் பிடிச்சிக்க. ஏ சின்ன பொண்ணு, ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரி தாண்டி, அது பாட்டுக்கு ஓட்டு. யோ நெட்ட ஸ்கூட்டி இதுவும் ஒன்னாயா? ஸ்கூட்டி வெயிட்டே இல்லாம இருக்கும், இது எருமக்கடா மாதிரி கணக்குது. ஐயோ கடவுளே, என்ன எப்படியாச்சும் காப்பாத்து. இவன் எங்கேயாவது கொண்டு உருட்டி போட்டு தள்ளி போடாம இருந்தா சரிதான். ஏ சின்ன பொண்ணு, அப்படித்தாண்டி ஆக்சிலேட்டர் மெதுவா அழுத்தி மெதுவா போடி, வேகமா போவாதடி. நீ வேகமா போறத பார்த்தா பின்னாடி இருக்க எனக்கு தான் பயமா இருக்கு, வயித்த கலக்குது. யோ நெட்ட நானே பயந்து பயந்து மெதுவா தான் ஓட்டிட்டு இருக்கேன், வாய மூடியா. அப்படியே அந்த பயம் அப்படியே இருக்கட்டும். நெட்ட இது கொஞ்சம் ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்கு, பைக்கு தான் கொஞ்சம் வெயிட்டா இருக்கு பார்த்துக்க, மற்றபடி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. ஏ சின்ன பொண்ணு, வண்டி ஆட்டாதடி, பொறுமையா ஓட்டடி. யோ நெட்ட நானே பயப்படாம வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், நீ வேற என்ன கொஞ்சம் என்ன பயம் காட்டி விட்டுட்டு இருக்காத பத்துக்க. வேற இப்படியே நீ பயம் காட்டிட்டு இருந்தா நான் எப்படி பழகுவேன்? ஐயோ, உனக்கு உன் பயம், எனக்கு என் உயிர் மேல பயம். யோ நெட்ட அன்னைக்கு பைக்ல ஒரு ரைடு கூட்டு போன்னு சொன்னதுக்கு என்ன அங்க எங்கன்னு பதற விட்டு உருட்டி எப்படி என்ன கூட்டு போனேன். இருயா இரு, எனக்கு இப்போதான் எல்லாம் ஞாபகம் வருது. இந்த நெட்டை எனக்கு ஏதாச்சும் பண்ணணுமே. ஏ சின்ன பொண்ணு, எதுக்கடி இப்ப என் கண்ணத்துல அடிச்ச? ஒழுங்கா ஹேண்ட்பேர் பிடிச்சு வண்டியை ஓட்டடி. இந்த பாரு வண்டி ஆடுது பாரு. என்ன நெட்ட பயமா இருக்கோ? இருயா இப்ப உயிர் பயத்தை உனக்கு காட்டுறேன். சின்ன பொண்ணு சொன்னா கேளு, ஒழுங்கா பிடிச்சு வண்டி ஓட்டு. சின்ன பொண்ணு கீழே விழுந்தா கை கால்லாம் உடஞ்சு போயிடும், ரெண்டு பேருக்கும் தான். உடஞ்சா ஓட்டையிட்டோம், பாப்போம் யாருக்கு கை கால் ஓட்டையுது முறியுதுன்னு. ஐயே, இவ வேற இப்படி ஒத்த கை விட்டுட்டு ஓட்டுறாளா? ஐயோ பயமா இருக்கே. ஏ சின்ன பொண்ணு, என்னடி பண்ற? இப்படிலாம் வண்டியை தூக்காதடி, பயமா இருக்குடி சின்ன பொண்ணு. பயந்துக்க எனக்கு என்ன. ஐயோ, இவ வேற நான் சொல்றத கேட்காம சர்க்கஸ் வித்தை எல்லாம் காட்டிட்டு இருக்காளே. ஏ சின்ன பொண்ணு, பிரேக்க பிடிடி, கீழே விழுந்துட போறேன். கீழே விழுயா? அதுக்கு தானே இப்படி வண்டியை ஓட்டுறேன், எனக்கு என்ன வண்டி ஓட்ட தெரியாதுன்னு நினைச்சியா? என்ன அன்னைக்கு ரைடு கூட்டு போய் என்னென்ன வேலைலாம் பண்ணேன், ஆப்பு வைக்க வேண்டாம் அதுக்கு ரிவீட்டு. பாவி பையன் மொவ எல்லாம் பிளான பண்ணி தான் கூட்டு வந்திருக்கா. ஐயோ, இப்படி அந்த இடத்துல தொங்க விட்டுட்டாலே. ஐயே, இப்படி இஷ்டத்துக்கு என் வண்டியை போட்டு டொம்மு டொம்முன்னு போடுறாளே. ஐயோ, என் வண்டிக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு பயப்படுவா, இல்ல எனக்கு ஏதாச்சும் ஆயிட்டுன்னு பயப்படுவானே தெரியலையே. ஏ சின்ன பொண்ணு, நிறுத்தி தொலைடி. ஏ நெட்டமாமா என்ன ஜாலியா வரிகிற போலியே. ஆமா, இவ பார்த்தா நான் ஜாலியா வரேன்ட்டு வேணுனே பண்ணிட்டு, ஏடி நிறுத்தடி, அந்த பிரேக்க பிடிடி, என்னால முடியலடி, நான் உளுந்து போயிட வேண்டிய கீழே இப்போ. உளுந்து தொலையா? அதுக்கு தானே ஓட்டிட்டு இருக்கேன், உளுயா உளு. சி, கொஞ்சமாச்சும் இறக்கம் இருக்கான்னு பாரு. தாலி கட்டின புருஷன் எப்படி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கான்னு அவ பாட்டுக்கு போறா பாரு, கல் நெஞ்சக்காரி. யோ நெட்ட உனக்கு அன்னைக்கு கொஞ்சமாச்சும் இறக்கம் இருந்தாயா? அந்த ஆள் இப்படித்தானே அந்த இடத்துல தொங்க விட்டா, அன்னைக்கு நான் இப்படித்தானே பயந்தேன். ஏ சின்ன பொண்ணு, சாரிமா, எனக்கு வயிறெல்லாம் கலக்குதுமா, நான் தெரியாம பண்ணிட்டேன். நிறுத்தமா, முடியலமா நெட்ட மாமாக்கு. நெட்ட மாமாவது குட்ட மாமாவது போடா போ. ஐயோ, இவ என்ன சொன்னாலும் அழுங்க மாட்டேக்கால. ஏ என்ன பண்ணுவேனா? ஏ சின்ன பொண்ணு, உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்டி, வண்டியை நிறுத்தடி. என்னது ஐஸ்கிரீமா? நிறுத்திடுவோம். குரங்கு பயமுள்ள, ஐஸ்கிரீம்னோட வண்டியை நிறுத்திட்டு பாரு. ஐயோ அம்மா. யோ நெட்ட வண்டி அப்பயே நிறுத்தியாச்சு, இறங்கி தொலை. யோ நெட்ட என்னையா ஒரு மாதிரி வயித்த தள்ளிட்டு ஸ்டைலா நிக்க? ஏ நெட்டச்சி, நான் என்ன ஸ்டைலாவா நின்னுட்டு இருக்கேன்? ஐயோ, முதுவெல்லாம் பெண்டாய் வயிறு முன்ன தள்ளிட்டடி. யோ நெட்ட வயித்த உள்ள அமுக்கியா, கேவலமா இருக்கு பாக்க. குரங்கு பயமுள்ள, பண்ற சேட்டையெல்லாம் பண்ணி விட்டு எவ்வளவு நக்கலா பேசுது பாரு. யோ நெட்ட மாசமாவா இருக்கா, இப்படி வயித்த தள்ளிட்டு இருக்கா, வயித்த உள்ள இறக்கியா? இவளுக்கு வேற வேலையே இல்லை, ஏதாச்சும் ஒண்ணு புழுப்புன்னு சொல்லிட்டே இருப்பான். மண்டக்கு இருக்கு பிடிச்ச பயமுள்ள. உன்னையும் உன் மூஞ்சையும் உன் வயித்தையும் பார்த்தாலே எனக்கு சிரிப்பா வருதியா நெட்ட. நெட்டச்சி, இழிப்பால இழிப்பு, நல்ல இழிப்பு வரும்.
என்னதான் ஃபர்ஸ்ட் செருப்பால அடிக்கணும் ஒன்னு பைக்கோட கூப்பிட்டு வந்தேன் பாத்தியா என் புத்திய என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. யோ நெட்ட மாமா என்ன பண்ணணுமோ அங்கிட்டு போய் பண்ணு. எனக்கு வேலை இருக்கு. சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லணும். மூடிட்டு போ. சொல்லுப்பா சொல்லு. ஹாய் எட்வினா, ஹாய் எட்வின், ஹாய் எலைனா, ஹாய் காஞ்சனா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் சந்திரா, ஹாய் மகேஸ்வரி, ஹாய் ஸ்ரத்விக், ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஓவியா. நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.